தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும், பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உலகமெங்கும் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களே, இன்று தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உருமாற்றமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாபோர் மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாற்றம் அடைந்ததை திருச்செவியானது இன்று நினைவு கூர்ந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உருமாற்றம் மனிதனுடைய சிறப்பான ஒரு மனமாற்றத்திற்கான அழைப்பாக இன்று நமக்கு வழங்கப்படுகிறது. தவக்காலத்தில் இருக்கிறோம். இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த மனமாற்றம் மட்டுமே. இறைவன் விரும்புகின்ற அந்த மனமாற்றத்தை கொடுக்கின்ற மக்களாக வாழ இன்றைய திருப்பலியில் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உம்முடைய அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்திற்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. ஒளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சிமையை கண்டு மகிழ செய்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 22, இறைச்சொற்றுடர்கள் 1-2, 9-13 மற்றும் 15-18 முடிய. அந்நாட்களில் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என. அவரும், இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலைப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தன் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே. உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஒரு ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலி ஆக்கினார். ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தில் நின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதனால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலுகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகில் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்னபோதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்பிற்குரியது. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன்
வாழ்ந்திடுவேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியால் உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைமுத்துக்கள் 31 34 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்று பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசியது. அப்போது எலியாவும் மோசேவும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கொன்றும்
மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்ற குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகமெங்கும் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களே, இன்று திருச்சபையானது தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உருமாற்றத்தை கொடுத்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உருமாற்றமானது நம்மிடையே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று திருச்சபையானது அழைப்பு விடுக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே பல நேரங்களிலே கேட்கக்கூடிய கேள்வி, நான் எதற்காக மாற வேண்டும், நான் என்ன தவறு செய்தேன் என்று. நீ தவறு செய்துவிட்டாய், எனவே உன்னுடைய வாழ்விலே மாற்றம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால், நான் அப்படி என்ன தவறு செய்துவிட்டேன், பிறர் செய்யாத தவறா என்ற கேள்விகள் ஒவ்வொருவருக்குள்ளும் வருவது இயற்கையாக இருக்கிறது. அன்பிற்குள்ளே, மனிதனுடைய வாழ்வில் மாற்றம் என்பது மாற்ற முடியாத சக்தியாக இருந்தாலும், அதே சமயத்திலே மனிதன் மாறுவதை விரும்புவதில்லை. ஒரு குழந்தையானது பிறக்கிறது என்றால், அந்த குழந்தையானது படிப்படியாக ஒரு வளர்ச்சிதை மாற்றத்தை சந்திக்கிறது. குழந்தையாக பிறக்கிறது, உடல் அளவில் ஒரு மாற்றம் இருக்கிறது, உள்ளத்திலே ஒரு மாற்றம் இருக்கிறது, செயல்பாடுகளிலே ஒரு மாற்றம் இருக்கிறது. இறுதியாக படிப்பறிவு பெறுகிறார்கள், பண்பை பெறுகிறார்கள், வளர்ச்சி அடைகிறார்கள், திருமண வயதை அடைகிறார்கள், திருமணமும் நடைபெறுகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. இறுதியாக இப்படி அடுக்கடுக்காக மனிதனுடைய வாழ்விலே மாற்றம் என்பது ஒரு இயற்கையாக தொடர்ந்து நடைபெறுகிற செயல்களாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தான் தவறு என்று பிறர் சுட்டி காட்டுகின்ற பொழுது, உன்னுடைய செயல்பாடுகளில் திருத்தம் ஏற்பட வேண்டும் என்று பிறர் நம்மை சுட்டி காட்டுகின்ற போது மட்டும்தான் மனிதன் தான் மாற்றமடைய விரும்பவில்லை என்று சொல்கிறான். ஏனென்றால் அவனுடைய பார்வையில் தான் செய்வது அனைத்தும் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறான். அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, குறிப்பாக இன்றைய திருவழிபாடு நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன என்று சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த உருமாற்றம், தாபோர் மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அவரோடு சென்ற 2 சீடர்களுமே அந்த மாற்றத்தை பார்த்து சற்று அதிர்ந்து போகிறார்கள். அவருடைய ஆடை வெள்ளை வெளியேறென ஒளி வீசியதாக அவர்கள் பார்த்து அசந்து போகிறார்கள். வெளித்தோற்றத்திலே அவர்கள் ஒரு மாற்றத்தை பார்க்கிறார்கள். அதன் அடிப்படையில்தான் பேதுரு ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்கிறார், ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று அவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். மனித சமுதாயத்திலே அவர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்பதை பேதுரு உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய பாடுகளை எல்லாம் சந்திக்க வேண்டும், அவர் கைது செய்யப்பட வேண்டும், இழுத்துச் செல்லப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், பல்வேறு விதமான கொடுமையான தண்டனைகளை எல்லாம் அவர் அனுபவிக்கப் போகிறார் என்பதை
சீடர்கள் அப்போது உணர்ந்து கொள்ளவில்லை. படிப்படியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நகர்வதற்காக ஒரு முன்னோடியாக தாபோர் மலையின் உருமாற்றம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நம்முடைய வாழ்விலும் குறிப்பாக படிப்படியான பல்வேறுவிதமான வளர்ச்சிகளை நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். உடலளவிலும் சரி, உள்ளத்தளவிலும் சரி, மனதளவிலும் சரி, மிகப்பெரிய மாற்றங்களை இறைவன் நம்மிடமிருந்து விரும்புகிறார். அதிலும் குறிப்பாக இந்த தவக்காலத்திலே இறைவன் ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். உங்கள் உடைகளை அல்ல, மாறாக உங்கள் உள்ளங்களை கிழித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் கடந்த வாரம் முதல் வாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் சோதனைகளை எல்லாம் வெற்றி கொள்கிறார், அந்த தடைகளை எல்லாம் தாண்டி வருகிறார். தடைகளை எல்லாம் தாண்டி வந்த அவர் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி தாம் பயணிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக திருச்சபையானது ஆண்டவரின் உருமாற்றத்தை இன்று நமக்கு கொடுக்கிறது. இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள் என்ற குரலொலி கேட்கிறது. இதே போன்ற ஒரு குரலொலியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றபோது புறா வடிவிலே அவர் மீது தூய ஆவியானவர் இறங்கி வந்தபோது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற வார்த்தை சொல்லப்படும். அதே போன்ற ஒரு வார்த்தையை தான் இன்றும் ஆண்டவரின் உருமாற்றத்திலே தாபோர் மலையிலே சொல்லப்படுகின்ற வார்த்தை. நாம் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கின்ற மக்களாக வாழ்வதற்காக இன்று சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறாகிய இன்று ஆண்டவரின் உருமாற்றம் மனிதனுடைய வாழ்விலே மிகப்பெரிய மனமாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்சபை இன்றைய வாசகங்களை நமக்கு கொடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே ஆபிரகாம் அழைக்கப்படுவதும், அதிலும் குறிப்பாக தன்னுடைய ஒரே மகனை பலியிடுவதற்காக அழைக்கப்படுவதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஏறக்குறைய ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற பொழுது 100 வயதை நெருங்கியவர். அப்படிப்பட்ட அவருக்கு கடவுள் சொல்கின்ற வார்த்தை, நீ உன்னுடைய ஒரே மகனை பலியாக கொடுக்க வேண்டும் என்று கடவுள் சொல்கிறார். அப்போதும் கூட கடவுளுக்கு பணிந்து, கடவுளே உம் சித்தம் என்னவோ அதுவே என் சித்தம் என்ற நோக்கோடு தன்னுடைய ஒரே மகனை பலியிடுவதற்காக அவர் மலைக்கு கொண்டு செல்வதை முதல் வாசகம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அன்பிற்குரியலே, நாமும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களாக இருக்கின்ற நாம் அனைவருமே சிறப்பாக இன்றைய நாளிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, அதிலும் குறிப்பாக உடலளவில் அல்ல, மாறாக உள்ளத்தளவிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்கு திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தவக்காலத்திலே தவ உடைகள் அணிவதாலும் ஜெபமாலைகளை கழுத்தில் அணிந்து செல்வதாலும் மட்டும் ஒரு மாற்றத்தை நாம் கொடுக்க இயலாது. மாறாக நம்முடைய உள்ளமானது தூய்மையாக்கப்பட வேண்டும். உள்ளம் தூய்மையாக மாறுகின்ற போது மட்டும்தான் நாம் கொண்டாட இருக்கின்ற பாஸ்காவானது, நாம் கொண்டாடவிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளின் பெருவிழாக்கள் அனைத்தும் அர்த்தம் பெறும். இந்த நோக்கத்தோடு இறைவனிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய தாபோர் மலையின் உருமாற்றம் எங்களை ஒரு மிகச்சிறந்த மனமாற்றத்திற்கு அழைக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருமே இந்த கருத்தை மையமாக வைத்து, உண்மையிலுமே ஆண்டவர் விரும்புவதெல்லாம் வெளித்தோற்ற மாற்றம் அல்ல, மாறாக உள்மன மாற்றத்தை விரும்புகிறார். உள்மன மாற்றம் என்பது நம்முடைய செயல்பாடுகளில் சிறந்த மாற்றமாக இருக்க வேண்டும். அன்புக்கு எதிராக நாம் பாவம் செய்திருந்தால் அன்பை பிறருக்கு கொடுக்க வேண்டும். பிறருக்கு தர்மம் செய்வதற்கு பதிலாக தர்மம் செய்யாமல் அவர்களை ஒதுக்கி இருந்தால் மறுபடியும் தர்ம செயல்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும்.
இறைவனோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் அந்த வாய்ப்புகளை ஜெபம் என்பதன் வழியாக பயன்படுத்தி இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும். நோன்பு என்பதன் வழியாக நாம் நோன்பை கடைபிடித்து இறைவனுக்கு உகந்த வகையிலே நம்மையே வருத்தி செயல்படுகின்ற பொழுது நாம் மிகப்பெரிய உள்மன மாற்றத்தை கொடுக்க முடியும். இயேசுவின் தாபோர் மலையின் உருமாற்றம் மனித சமுதாயத்தின் மனமாற்றத்திற்கான சிறப்பான அழைப்பு. இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். இறைவனிடம் இன்றைய திருப்பலியில் அதற்கான வரத்தை வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பை தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நம்முடைய தேவைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருப்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உமது கட்டளைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழவும், இறைப்பணிக்காக தங்கள் சொந்த விருப்பு வெறுப்புகளை துறந்து உலகியல் நாட்டங்களை இழக்கவும், பிறருக்காக தங்களை கரைத்து கொண்டு ஒளித்தரும் விளக்குகளாக துணிந்து உம் வழியில் இறைமக்களை வழிநடத்திடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் மக்களுக்காக தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்து வாழவும், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நேர்மையான மனதோடு செய்து உம் புகழ் சாற்றிடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தேவனே இறைவா, தவக்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் பழைய பாவ நிலைகளை விட்டுவிட்டு உள்ளார்ந்த மனமாற்றம் பெற்றவர்களாக எங்கள் ஜெப தப அருஞ்செயல்கள் வழியாக உமது பிரசன்னத்தை உணர்ந்து வாழவும், எங்கள் வாழ்வில் வரும் அனைத்து துன்ப துயரங்களையும் உமது திருவுளம் என ஏற்று எப்போதும் உம்மை விட்டு விலகாது வாழ வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, அரசு பொதுத் தேர்வுக்காக தங்களையே சிறப்பான விதமாக தயாரித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள பயத்தை அகற்றி துணிவுடன் தேர்வினை எதிர்கொள்ள தேவையான ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று
ஆண்டவரே, உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலும் வல்லமையுமான இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இறையாட்சி பணியில் ஈடுபட்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர்கள், பணியாளர்கள், ஜப வீரர்கள், நன்கொடையாளர்கள் ஆகிய அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் எதற்கும் அஞ்சாதவர்களாக உம்மையே பற்றி கொண்டு வாழவும், உம்மை அறியாத மக்களும் உம்மை தேடி வந்து உம்மீது பற்றுக்கொள்ளும் வகையில் இவர்களின் கிறிஸ்தவ வாழ்வு சான்று பகரும் வாழ்வாகிட அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே, உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயேற்பாய் ஆண்டவரே. என்றெம்மை பாராமல் எம் பாவத்தின் தீமையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் எம் பாவத்தின் தீமையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் என்னை மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, விண் வாழ்வுக்கு எமக்கென்று எது உண்டு. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, விண் வாழ்வுக்கு எமக்கென்று எது உண்டு. என் மனம் அறிந்தது பயன் என்னவோ, எல்லாம் அறிந்தவர் நீரல்லவோ. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாய் ஏற்பாய் ஆண்டவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, இப்பலி பொருட்கள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது என்றும் புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகும் இடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நீதியும் ஆனது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தனது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகளின் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர்களுக்கு விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராதுமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் மக்கு பணிபுரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் நாயர் ஜார்ஜ் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்ப்பு உண்டு என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும்
எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெறும் பொருட்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி.
இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவில்லா ஆசியால் புனிதப்படுத்தி ஒரே திருமகனின் நற்செய்தியை கடைபிடிக்க செய்தருளும். அதனால் அவர் தம் திருத்தூதருக்கு தமிழ் வெளிப்படுத்திய அந்த மாட்சிமையின் மீது அவர்கள் இன்றும் ஆர்வம் கொண்டிருக்கவும் அதே மகிழ்வோடு வந்தடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகும் இடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ. மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மறந்திட
மனதிருக்கலி சிலுவையிலே அவர் மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.